வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படின்னா வேதங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிவனுடைய தன்மையை புரிஞ்சிக்கவே முடியாது. சிவனது தன்மை, சிவனது தத்துவம் நம்மளுடைய மனசை உணர்ந்துட்டோம்னா, நம்ம எவ்வளோ வேதங்கள் படிச்சிருந்தாலும் கரைச்சி குடிச்சிருந்தாலும் சிவபெருமானுடைய தன்மையை நம்ம உணரும் போது அந்த வேதங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிவபெருமானுடைய தன்மை மிகப்பெரியது. வேதங்கள் ஐயா என ஓங்கி, ஐயா என ஓங்கினா வேதங்கள் ஆச்சரியப்படுது சிவனது தன்மையை பார்த்து. புரியுதுங்களா? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து என்றால் உயரமான, அகன்று என்றால் அகலமான, நுண்ணியனே என்றால் மிகவும் சிறியதாக. எவ்வளோக்கு சின்னது இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறிய அணுவாகவும் அவர் இருக்கின்றார். இதில் ஆச்சரியம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் ஏன் ஆச்சரியப்படுறதுன்னா, ஒரு தன்மை, ஒரு தத்துவம் மிக உயர்ந்த ஆழ்ந்து அகன்று இருக்கிறதுலே அகலமாக, இருக்கிறதுலே உயரமாக கடவுள் இருந்தார்னா அது ஆச்சரியம் இல்லை. அவ்வளோக்கு உயரமாக அகலமாக இருந்தும் அணுவுக்கு அணுவாக சிறியதாகவும் இருக்கிறார் அல்லவா? அதுதான் வேதங்கள் பார்த்து ஆச்சரியப்படுதான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு அந்த 3 வார்த்தையில் பிரம்மத்தினுடைய மொத்த வடிவத்தையும் மாணிக்கவாசக பெருமான் எழுதியிருக்காரு. இதை வீதம் கற்றுக்கிட்டவங்க, நல்லா தவம் பண்ணவங்களுக்கு நல்லா புரியும். புரிஞ்சுதுங்களா? சிவாய திருச்சிற்றம்பலம்.